நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான முகில் எஃப்எம்மின் இப்படிக்கு இதயம். சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்ல இந்த இரவு பொழுது இன்னும் நலமாக நல்ல பல பாடல்களோடு நானும் வந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் கிச்சா. ஃப்ரெண்டோட டைரி பகுதியில் இன்னைக்கு இது என்னது எழுத நினைத்த காதல் கடிதம் அப்படின்னு சொல்லி கண்மணி ராஜன் எங்களுக்கு அனுப்பி வச்ச ஒரு கடிதம். அதிலிருந்து தான் இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியை படைக்க போகிறோம். இணைந்திருப்போம். இது உங்கள் அபிமான முகில் எஃப்எம்மின் இப்படிக்கு இதயம். கடித போக்குவரத்து இருந்த காலகட்டத்துக்கு முதல்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இந்த தூது விடுதல், தகவல் சொல்லி அனுப்புதல். எழுத்து அப்படிங்கிறத மனுஷன் என்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கண்டுபிடிச்சானோ, அதாவது மனிதனுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது மொழியை மனிதன் சரியாக கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது பேச்சை ஒரு வரமுறைக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடித போக்குவரத்துகள் ஆரம்பிக்குது. கடித போக்குவரத்துகளை பொறுத்த வரைக்கும் அது விதவிதமான கடிதங்களாகி உலகம் முழுக்க எத்தனையோ காதல் கடிதங்கள் கிடக்குது இன்றைக்கெல்லாம் கோடிக்கணக்கில். இன்றைக்கி அதே கடித வடிவம் தான் ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி சோஷியல் வெப்பில் அப்படி அவர் வேறு மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இதில் காதல் கடிதங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது 1950 2005 வரைக்கும் கூட அது இருந்தது. 2004 வரைக்கும் கூட இருந்தது. அது அந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு முற்பட்ட காலங்கள், எத்தனை காதல் கடிதங்கள் எழுத நினைத்து எழுதப்படாமல் இருந்திருக்கும், எத்தனை காதல் கடிதங்கள் எழுதி எழுதி கிழிக்கப்பட்டிருக்கும், எத்தனை காதல் கடிதங்கள் எழுதி முடித்து அனுப்பாமல் இருந்திருக்கும், கொடுக்காமல் இருந்திருக்கும், எத்தனை காதல் கடிதங்கள் பலரின் உயிரை பறித்திருக்கும். அப்படி ஒரு காதல் கடிதம் இன்னைக்கு இணைந்திருக்கலாம். இது உங்கள் அபிமான முகில் எஃப்எம்மின் இப்படிக்கு இதயம். இனியவனே, உனக்காக காத்து கிடக்கும் இந்த நாட்கள் எல்லாம் சுகமானவைதான். ரணம் தந்தாலும் நீ கை அசைத்து வருகிறேன் என்று சொல்லி என்னை தனியே விட்டுச் சென்ற அந்த நொடி உன்னை தேடத் தொடங்கிய இதயம் இன்னும் ஓயவில்லை. இதோ வருவாய், அதோ வருவாய் என்று என்னென்னவோ சொன்னாலும் என் மனம் ஓயாமல் கதவின் ஓரம், ஜன்னலின் ஓரமும் பதுங்கி நின்று உன்னை தேடித் தவிக்கிறது. வாசலை பார்த்து பார்த்து எத்தனை முறைதான் நானும் என்னை ஏமாற்றிக் கொள்வது. நீ அருகில் இருப்பதாய் கற்பனை செய்து, ஆனாலும் இந்த கற்பனை வாழ்வும் அதில் இருக்கும் தேடலும் சுகம்தான் எனக்கு, அது உனக்காக என்பதால். எழுத நினைத்த காதல் கடிதம்னு சொல்லி கண்மணி ராஜன் அனுப்பியிருக்கிறாங்க. கடிதத்தை ஆரம்பிச்சாச்சு. இது யாருக்காக எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது, இந்த கடிதம் ஏன் கொடுக்கப்படல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். எத்தனை முறைதான் நானும் என்னை ஏமாற்றிக் கொள்வது. நீ அருகில் இருப்பதாய் கற்பனை செய்து, ஆனாலும் இந்த கற்பனை வாழ்வும் அதில் இருக்கும் தேடலும் சுகம்தான், அது உனக்காக என்பதால். சரி, என் புலம்பல் இருக்கட்டும். நீ எப்படி இருக்கிறாய்? நலம்தானே? இங்கு அத்தை மாமா இருவரும் நலம். தெரியுமா உனக்கு? நேற்று நான் வைத்த புளிக்குழம்பு நல்லாக இருக்குமா என்று அத்தையிடம் பாராட்டு வாங்கியது மாமாவுக்கு கூட பிடித்தது. இப்போது அதிகம் வாந்தி மயக்கம் இல்லை எனக்கு. 5 மாதம் முடிந்தது அல்லவா? ராகுல் உன்ன மாதிரி ஒரு ராகுல் தான், என்ன மாதிரி ஒரு ரேணு இல்லை. சமத்தாகிவிட்டான் போல தோன்றுகிறது. இது ஒரு எந்த பக்கம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியாத, எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியாத ஒரு காதல் கடிதம்ங்க. ஆனால் தலைப்பு பார்த்தீங்கன்னா எழுத நினைத்த காதல் கடிதம். ஆக மொத்தம் இது எழுதியும் இல்லை, எப்படியோ எங்களுக்கு எழுதி வந்திருக்கு. என்ன நடக்குது, என்ன கதைங்கிறத தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் அபிமான இப்படிக்கு இதயம். எஸ்என் சுரேந்தரோடு இணைந்து சித்ரா பாடின பாட்டு அது. ஒரு காலத்தில் விஜயனுடைய குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணார். விஜயனுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு எஸ்என் சுரேந்தர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. எஸ்என் சுரேந்தரை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய மாமா, ஷோபா அவங்களுடைய தம்பி அவர். அதுக்கப்புறம்
அந்த உறவுகளுக்குள்ள பகை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் கதையாக போயிட்டு இருக்கும்போது, ஆரம்ப கால விஜய் படங்களுக்கு நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமானதுக்கு அப்புறமா விஜய் நடித்த ஆரம்ப கால படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு பாட்டு எஸ் என் சுரேந்தர் பாடுவார். அது ஒரு நன்றி கடனாக அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. இன்னைக்கு ஃப்ரெண்டோட டைரி நிகழ்ச்சியில் எழுத நினைத்த காதல் கடிதம் பகுதியில் காதல் கடிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கடிதம் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. நேற்று அத்தை எனக்கு குங்குமப்பூ வாங்கி தந்தார்கள். பேரன் சிகப்பாய் பிறக்க வேண்டும் என்ற காரணமாம். அத்தனை பிரியமாய் என்னை பார்த்து கொள்கிறார்கள். அவ்வப்போது ராகுல் தான் உதைக்கிறான் என் அடிவயிற்றில். உள்ளிருந்து அவன் உதைப்பது அப்பா எங்கம்மா என்று கேட்பது போலவே இருக்கிறது. அவனுக்கு தினமும் இரவு நான் உன்னை பற்றி தான் கதை சொல்கிறேன் தெரியுமா. உன் அப்பா ஆர்மியில் இருக்காங்க. நீ பிறக்க போகிறப்போ கண்டிப்பாக இங்கே வந்துடுவாங்க. உன்னை பார்க்க நிறைய பொருள்லாம் கொண்டு வருவார். நீயும் அப்பாவை மாதிரி ஆர்மியில் சேரணும் என்ன. இப்படி தினமும் சொல்லி வச்சுட்டே இருக்க. அவனும் சரிங்கிற மாதிரியே அப்பப்போ உதைக்கிறான். அவன் உதைக்கும் போதெல்லாம் என் வயிற்றில் கை வச்சு பார்க்குறப்போ நீ இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அது மட்டும் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. ஆமில கடமை புரிகிற ஒருத்தன், அவருடைய மனைவி 5 மாத கர்ப்பிணி, கடிதம் எழுதுகிறாங்க தன்னுடைய கணவருக்கு. ஆனால் தலைப்பு என்னமோ எழுத நினைத்த காதல் கடிதம் அப்படின்னு தான் இருக்கு. இந்த பிரசவ காலத்தில் ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும், எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், பிறக்க போகிற குழந்தை தொடர்பான எண்ணங்கள் எப்படி இருக்கும், அந்த கற்பனை கோட்டைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சது இல்லையா. அதனால தான் இந்த உலகத்தில் தாய்மைக்கு அவ்வளவு மரியாதை, தாய்மைக்கு அவ்வளவு மதிப்பு. ஒரு தாயினுடைய கடிதம் அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம் இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே பொண்ணு, அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மா தானே இல்லை. இணைந்திருப்போம். இது இப்படிக்கு இதயம். இப்போ இந்த உலகத்தில் முடியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிற எதுவுமே முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி படித்தேங்க. முடிவு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது. எல்லா முடிவும் ஒரு ஆரம்பம் அப்படின்னு படித்தேன். நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கான சாட்சி சான்றுகள் அப்படின்னு நம்மளால் எதையுமே சேர்த்து வைக்க முடியாது. எல்லாம் கால ஓட்டத்தில் மறக்கப்பட்டு கொண்டே தான் வரும். ஆனால் சில அடையாளங்கள் அந்த நினைவுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒரு விஷயத்தில் அதை நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வீடியோவே பண்ணி வச்சிடுறாங்க ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னைய தலைமுறை அந்த அழகான விஷயங்களை எப்படியெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒன்று, படம் எடுக்க முடியாத, புகைப்படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு காலத்தில் அந்த ஞாபகங்களை எப்படி சேர்த்து வச்சாங்க. சில பேர் ஓவியமா, சில பேர் கவிதையா, சில பேர் கதையா, சில பேர் அவங்க அடுத்த தலைமுறையா, சில பேர் இந்த மாதிரி கடிதங்களா. எப்படியோ முடியாது அப்படிங்கிற இந்த மனித உணர்வுகள் இங்கேயே சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த சுழற்சிக்கு இடைப்பட்ட தாக்கம்தான் எங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான வாழ்க்கை. இணைந்திருக்கலாம். இது இப்படிக்கு இதயம். எங்கேயோ ஒரு தூரத்தில் ஆர்மியில் வேலைக்கு போயிருக்கிற தன்னுடைய கணவன் உயிரை பணயம் வைக்கிற அந்த தொழிலில் அவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்டானா? தூங்கினானா? எதிரிக்கிட்ட இருந்து தப்பிச்சானா? எப்படி அவனுடைய வாழ்க்கை போகுது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ஒரு பொண்ணுக்கு இருக்கும், மனைவி அப்படிங்கிறவளுக்கு. அதுவும் அவள் கர்ப்பிணி அப்படின்னா அந்த கேள்விகள் எவ்வளவு ஆழமாக இருக்கும், அந்த கேள்விகளுக்குள்ள எவ்வளோ ஏக்கம் இருக்கும். ஒவ்வொரு வரியிலையும் பாருங்கள், கண்மணி ராஜன் இவ்வளோ அழகாக அதை எழுதியிருக்கிறாங்க. உனக்காக காத்து கிடக்கும் இந்த நாட்கள் எல்லாம் சுகமானவைதான். ரணம் தந்தாலும் நீ கையசைத்து வருகிறேன் என்று சொல்லி என்னை தனியே விட்டு சென்ற அந்த நொடி உன்னை தேடத் தொடங்கிய இதயம் இன்னும் ஓயவில்லை. சரி, என் புலம்பல் இருக்கட்டும், நீ எப்படி இருக்கிறாய்? இப்போ அதிகம் வாந்தி மயக்கம் இல்லை. 5 மாதம் முடிந்தது இல்லையா?
உன்ன மாதிரியே ஒரு குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்து பாருன்னு சொல்கிற அந்த ஏக்கம். அந்த குழந்தையை நான் பிரசவிச்சு எடுக்கும்போது, அந்த குழந்தை என்னோட சேர்ந்து அதுவும் வளரும் போது நீயும் பக்கத்தில் இருக்கணுமேடா அப்படிங்கிற அந்த ஏக்கம் அத்தனையும் ஒரே வரிகளில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை அவன் உதைக்கும் போதும் எத்தனை இன்பம், அத்தனையும் நீ அருகில் இல்லை என்று நினைக்கையில் சோகமாகி முடிந்து விடுகிறது. சீக்கிரம் வந்து சேரு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இது எழுத நினைத்த காதல் கடிதம் அப்படின்னு தலைப்பில் தான் வந்திருக்கு. முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாது. கற்பனை செய்து கொள்கிறேன், நீ என் வயிற்றில் கை வைத்து ராகுல் உதைப்பதை ரசித்து மகிழ்வது போல என் குழந்தை ஒவ்வொரு முறையும். ஆனாலும் அது கற்பனை என்று தெரிகிறதே எனக்கு. கற்பனை என்று தெரியாமல் கற்பனை செய்யும் அளவுக்கு இன்னும் எனக்கு பயிற்சி வேண்டுமோ? நீ அருகில் இல்லாமல் இருக்கும் இந்த நேரம் எத்தனை கொடுமையானதாய் இருக்கிறது தெரியுமா? ஆனாலும் அந்த சோகம் எல்லாம் காணாமல் போகிறது உன்னை பற்றி பெருமையாய் என் குழந்தையிடம், வயிற்றில் இருக்கும் என் குழந்தையிடம் சொல்லும் போது. அவனுக்கு நீதான் ஹீரோவாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவனுக்கு மட்டுமா? எல்லா அப்பாவும் ஒரு 10 வயசு வளர்ற வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹீரோ தானே. அதுக்கப்புறம் காலம் போக போக மறுபடியும் அந்த சுழற்சிங்கிறது வந்து சேர்ந்து அப்பா இல்லாத நேரம் எல்லாருக்கும் அப்பா ஹீரோவாக தான் தெரிவார். இணைந்திருப்போம். இது இப்படிக்கு இதயம். இன்னும் இந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி படிக்கலாம். காலையில் எழும்போது நீ எனக்கு நெற்றியில் முத்தம் வைத்து எழுப்புவதாய் தொடங்கும் என் கற்பனை. மதியம் நாம் ஒன்றாக சாப்பிடுவதாய் நீண்டு, மாலை நீயும் நானும் ஒன்றாய் கைகோர்த்து நடப்பதாக விரிந்து, இரவு நீ என் கைகளை மெதுவாக பிடித்து என் குழந்தைக்கு முத்தமிட்டு சொல்வதாய் முடிகிறது என் நாட்கள் ஒவ்வொன்றும். பிறகு பெரும்பாலான நேரம் அவனுக்கு உன்னை பற்றி, இராணுவத்தை பற்றி கதை சொல்லியே செலவாகி விடுகிறது. ஒவ்வொரு நாள் முடியும் போதும் ஒரு ஆனந்தம். உன்னை காணப்போகும் நாள் நெருங்குகின்றது என்ற சந்தோஷம். பிறகு நேற்று பக்கத்து வீட்டு பூஜா பாப்பாவிற்கு பிறந்த நாள். என்னை அழைத்திருந்தார்கள். அத்தனை சிறப்பாக கொண்டாடினார்கள். எனக்கும் நம் ராகுல் பிறந்த நாளை அப்படி கொண்டாட வேண்டும் என்ற ஆசை. வழக்கம் போல இந்த கடிதத்தையும் நான் உனக்கு அனுப்புவது போல இல்லை, அனுப்பப் போவதும் இல்லை. எனக்கு தெரியும், நான் இத்தனை அதிகம் உன்னை பிரிந்து தவிக்கிறேன் என்று தெரிந்தால் உன் மனம் தாங்காது என்று. வேலை முக்கியம். வேலை முக்கியம் இல்லை என்று வந்தாலும் வந்து விடுவாய். என்றாவது ஒரு நாள் இதை உன்னிடம் காட்டும் சமயம் வரும்போது காட்டிக்கொள்கிறேன். உன் தோளில் சாய்ந்தவாறு உன்னோடு சேர்ந்து நானும் இதை வாசிப்பேன். அன்று நீ செல்லமாய் என் நெற்றியில் வைக்கும் காதல் முத்தம் என் காயங்கள் எல்லாம் தீர்த்துவிடும். பிறகு எப்போதும் நீ என் அருகில் இருப்பாய். அப்போது ராகுல் பெரியவனாக வளர்ந்திருப்பான். உன் தலைமுடியெல்லாம் பால் போல இருக்கும். இப்போது எழுத நினைத்தேன், எழுதிவிட்டேன். இனி இது என் நாட்குறிப்பில் உறங்கட்டும். என் அன்பின் ஆதாரமாய் உறங்கட்டும். நாட்டிற்கு நீ வேண்டும். ஆதலால் என் கடிதம் உறங்கட்டும். என் பிரிவின் வலிகள் பாவம் உறங்கட்டும். என் வீரன் வரும் வரை என் வார்த்தைகளும் உறங்கட்டும். எவ்வளோ அழகா முடிச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் கடைசி முடிவு. இப்படிக்கு உன் காதல் மனைவி. மொத்தத்தில் ஒரு அழகான கடிதம். அந்த கடிதத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் சந்தோஷம். மறுபடியும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது என்றென்றும் உங்கள் அன்பு தோழன் கிச்சா. உடம்பை மனசையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம்.